அவளுக்கு தமிழ் தெரியல. இவ்வளவு ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போயிச்சேட்டா. எலும்பு கூட எங்க இவளை தானே? அப்படி ஒண்ணும் இல்லையே, இந்த பொண்ணு ஏதோ மனபிராந்தியில வளருது. பிராந்தியாவது விஸ்கி ஆகுது, கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. என்ன பேசாம இருக்க? பிராந்தி விஸ்கி நீங்க மூடிய மாத்திட்டீங்க. லதா லதா பிளீஸ். நோ, உங்க கோட்டா முடிஞ்சு போச்சு, ஒரு சொட்டு கூட தரமாட்டேன். இத பாரு, நாளை கோட்டை கட் பண்ணிக்க. நீங்க ஒரே ஒரு பெக். வெட்டிங் டேல கொடுத்ததுலயே 3 பெக் பாக்கி இருக்கு. கண்டிப்பா கிடையாது சார். உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக்கை ஏதா தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலையும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பெர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம். சந்திரா, என் கண்ணே, உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு. நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மி. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது சீதாபதி. அது என்னமோ தெரியலப்பா. பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா. சொல்லி தொலைக்கிறது. நான் என்ன சொன்னேன்? 2ல 1 தோடு. சரியா? தோட நடுவிரலா? அப்ப வந்திருக்கிறவோ தியாகவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். 2ல 1 தோடு. ஆட்காட்டி வந்திருக்கிறவா தியாகவோட பொண்டாட்டி தான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டி தானே? தங்கச்சி தானே? பொண்டாட்டி தானே? நீங்க ஏன் பாக்குறீங்க? இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தலை மொட்டை, அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தலை பொட்டை. சிகை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சியடைற மாதிரி ஒரு காரியம் பண்ண. எந்த குருவாயூரப்பான்னு மலையாளத்துக்கு கத்தாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதாலும் அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு. அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கிடைச்சாலும் சாக மாட்டா. அப்போ ஒரு பாம்பை குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் கொடுத்து பார்த்து வர்றேன். எல்லாம் நான் சொன்ன மாதிரி பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் பாயசம், இப்ப பாவக்காய் சாம்பார் போயிட்டே இருக்கு. சீதாபதி வேகம் வரும், எனக்கு வல்லாத விசுக்கணும். சீதா பாதி. நான் முழுசாவே வந்திருக்கிறேன். போடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் 2 கவலம் கூடவே உள்ள போகும். சந்திரா, சந்திரா என்ன இது? கூட்டானல்ல விஷமான ஆள் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு ശ്രമിക്കാണ്. பாவக்கான கீதாவுக்கு உயிர். இவ பேயா அலறாளே. ஏடோ சீதா விதி என்னமா பாவி, ஆவக்காய் அள்ளி போட்டு. பாவக்காய் சொல்ல மாட்டேன் நீ. பாவக்காய் அள்ளி போட்டு என் பொண்ணு சாப்பாட்டுல மண்ணாய் போட்டுட்டீங்க. பாவக்காய் சாப்பிடறது என்ன தப்பு? உடம்புக்கு நல்லது. பாய் மூடு. என் பொண்ணுக்கு பாவக்காய் பிடிக்காது. இதை விட சுருளி விதை அரைச்சு குடிச்சாலும் குடிப்பா. அரளி விதை. அரளி விதை. நீ யாருக்கு எடுத்து சாம்பார் வச்ச பாவக்காய்? யாவு சார் வைக்க சொன்னாரு. ஏதோ செக்ரட்டரி, இது உன் வீடா ஏன் வீடா? சமையல்ல வலையிட நீ யாரு? புரியுதா? தலையிட உன் தலையை கிண்டிடுவேன். என் பொண்ணுக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம நீ எப்படி சொல்லலாம்? மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்கன்னா விட்டுடுவேனா? அவ்வளவு பாவக்காய் சாம்பாரை நீதான் சாப்பிடணும். நல்ல ஆளு சார் நீங்க. இந்த பாவக்காய் பாலிடிக்ஸ்ல என்ன மாட்ட விட்டீங்க? பேசாம இந்த வேலையை விட்டுட்டு எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போயிட போறேன். சிலோனுக்கு போயிட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொட்டிடுச்சு. அப்ப நான் வரகட்டுமா?